செயற்கைக்கோள்களாலும் விண்வெளி கழிவுகளாலும் விண்வெளி சூழல் பெரிதும் பாதிப்படைகிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். ஆண்டுகளுக்கு முன்பு வரை பூமிக்கு நிலவு என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று விண்வெளியில் 15,000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் வலம் வருகின்றன. இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், சுமார் 10,000 செயற்கைக்கோள்கள் எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கு மட்டுமே சொந்தமானவை. மேலும் ஒரு தரவு மைய மெகா கட்டமைப்பை உருவாக்க கூடுதலாக ஒரு 10 லட்சம் செயற்கைக்கோள்களை ஏவ அவர் திட்டமிட்டுள்ளார். செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை இவ்வாறு கட்டுக்கடங்காமல் அதிகரிப்பதால் விண்வெளி கழிவுகளின் பேராபத்தும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. தற்போது விண்வெளி பாதையில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவுள்ள 36,000 கழிவுப் பொருட்களும் பல கோடி நுண்ணிய துகள்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன. இக்கழிவுகளின் மொத்த எடை சுமார் 13,486 டன்களாகும். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளே இந்த விண்வெளி கழிவுகளுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இந்த கழிவுகள் வினாடிக்கு சராசரியாக 7 கிலோமீட்டர் என்ற கற்பனை செய்ய முடியாத அதிவேகத்தில் பயணிப்பதால் செயல்பாட்டில் உள்ள செயற்கைக்கோள்கள் மீது மோதி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இது கெஸ்லர் சிண்ட்ரோம் எனப்படும் சங்கிலி தொடர் மோதல் ஆபத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வதையே முற்றிலுமாக தடுத்துவிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச விண்வெளி நிலையம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இத்தகைய மோதல்களை தவிர்க்க தன் பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தற்போது எலான் மஸ்கின் ஒரு ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் வீதம் தினமும் வளிமண்டலத்தில் எரிந்து சாம்பலாகிறது. இது பூமியின் ஓசோன் படலத்தை பாதிக்கும் கரியமில துகள்களை உருவாக்குகிறது. இதற்கு கூட்டு தீர்வாக கழிவுகளை அகற்றும் வலைகள், காந்தங்கள் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆயுள் முடிந்த விண்கலங்களை அழிப்பதற்கான காலக்கெடு 25 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. விண்வெளியை வெறும் வணிக போட்டியாக பார்க்காமல் பூமியை போன்றதொரு சுற்றுச்சூழல் மண்டலமாக பாதுகாக்க சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என்பதே தற்போதைய அவசர தேவையாக உள்ளது. புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை.